வணக்கம் டிபிகே டாக்ஸ். புது வசந்தம் சீரியலில் ருத்ரா கதாபாத்திரத்தில் ஹீரோயின் அவங்களோட வக்கீல் கதாபாத்திரத்தில் இப்போது மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்கவங்க தான் ஹேமா அவங்க. இவங்களை பற்றின பயோகிராஃபியை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஹேமா அவங்க இந்த சீரியலில் இப்போ ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க. ஆனால் இவங்க பேசிக்காக ஒரு டான்ஸர், பேக்ரவுண்ட் டான்ஸராக தன்னோட கெரியரை ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக மாறி ஆக்சிடென்டலாக ஆக்ட்ரஸாக மாறினவங்க தான் நம்ம ஹேமா அவங்க. இவங்க கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க யார் என்ன அப்படின்ற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேமா அவங்க ஜூலை 18ஆம் தேதி சென்னையில் பிறந்திருக்காங்க. மீடியா பேக்ரவுண்ட் இல்லாமல் ரொம்பவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவங்க தான் ஹேமா அவங்க. சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு டான்ஸ்னால் பிடிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் தளபதி விஜய் அவர்கள் தான். அவங்களோட டான்ஸ்னால் ஹேமா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்களோட டான்ஸை பார்த்தே இவங்க டான்ஸ் கற்றுக்க ஆரம்பித்தாங்க. சொல்லப்போனால் எந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் டான்ஸ் கிளாஸ்லையுமே போய் கலந்துக்காமையே இவங்க டான்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்கூலில் பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றியும் பெற்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம டான்ஸ் தான் நம்மளோட கெரியர்னு நினச்சிருக்காங்க ஹேமா அவங்க. ஆனால் இவங்களோட அப்பா அம்மா இருவருமே இவங்களோட ஃப்யூச்சரை வேறு மாதிரி யோசிச்சுருக்காங்க. எதிர்காலத்தில் நல்லா படித்து ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு இவங்க ஆசைப்பட்டாலும் ஹேமா அவங்களுக்கு டான்ஸ் தான் தன்னோட கெரியராக தோணுச்சு. அதுக்கப்புறம் அப்பா அம்மா எதிர்ப்பை மீறியுமே இவங்க டான்ஸை தன்னோட கெரியராக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் பேக்ரவுண்ட் டான்ஸராக இவங்க சான்ஸ் கேட்டு போயிருக்காங்க. இவங்களோட நடனத்தை பார்த்து இவங்களுக்கும் பேக்ரவுண்ட் டான்ஸரான வாய்ப்பு கிடச்சிருக்கு. சொல்லப்போனால் அந்த சமயங்கள்லேயே சிவகார்த்திகேயன் திரைப்படமான மனம் குத்தி பறவையில் சூரி அவங்களோட ஒரு காமெடி கேரக்டர்லேயுமே இவங்க நடிச்சிருப்பாங்க. சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கிடைச்சாலும் நடிச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட் டான்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ராஜ் சுந்தரம் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்கிறதுக்கு இவங்க வாய்ப்பு கேட்டிருக்காங்க. ராஜ் சுந்தரம் மாஸ்டருமே இவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்துலேருந்து ராஜ் சுந்தரம் மாஸ்டரை இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு எப்படியாவது நம்ம ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகணும், அதுவும் ராஜ் சுந்தரம் பிருந்தா மாஸ்டர் மாதிரி நம்ம ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணி இவங்க சினிமாக்குள்ளார என்ட்ரானாங்க. ஹேமா அவங்க தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு உட்பட 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பேக்ரவுண்ட் டான்ஸராக இவங்க ஆடியிருக்காங்க. சொல்லப்போனால் பல பாடல்களில் இவங்க முன்னாடி ஹீரோயினை விட ஃபேமஸ் ஆகிற மாதிரி ரீல்ஸ் சோசியல் மீடியாலாம் வந்திருக்கு. இவங்க பல திரைப்படங்களில் பேக்ரவுண்ட் டான்ஸ் ஆடியிருந்தாலுமே மாரி மூவியில் இவங்க ஆடினதப்போ தான் இவங்க மிகப்பெரிய அளவில் ரெகக்னைஸ் ஆனாங்க. அந்த சமயத்தில் ரொம்பவும் ஃபேமஸும் ஆனாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஜெகமே தந்திரம் படத்தில் ரகிட ரகிட சாங்க்காக பேக்ரவுண்ட் டான்ஸராக ஆடினப்போ அந்த மூமெண்ட்ஸ்லாம் சோசியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாச்சு. ஹேமா அவங்க இது வரைக்கும் வேலாயுதம், பாகுபலி, அநேகன், மாரி, மாரி 2, புலி, கத்தி, சர்க்கார், ஜெகமே தந்திரம், சர்க்காரு வாரி பாட்டா, லெஜண்ட், திருச்சிற்றம்பலம், மாநாடு, வந்தா ராஜாவதா வருவேன்னு பல திரைப்படங்களில் ரஜினி, அஜித், விஜய், கமல், தனுஷ், சிம்புன்னு எல்லா நடிகர்களுடையுமே டான்ஸ் ஆடியிருக்காங்க. ஸ்கூல் டைமில் இவங்களோட இன்ஸ்பயராக இருந்த விஜய் அவர்களோட இவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இவங்களோட ட்ரீமே விஜய் அவரோட பின்னாடி பேக்ரவுண்டில் டான்ஸ் ஆடணுன்றது தான். ஒரு முறை டான்ஸ் ஒரு மூவிக்காக அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. இவங்களுமே போயிருக்காங்க. செட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது வேலாயுதம் படத்துக்காக தான் நம்மளுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க, அதுவும் பேக்ரவுண்ட் டான்ஸராக ஆடுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது. அப்போது இவங்க போய் ஆடும்போது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ட்ரீம் மூமெண்ட் நடக்கிறதா நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமே இவங்க பல திரைப்படங்களில் விஜய் அவர்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடியிருக்காங்க. அடுத்து அஜித் அவர்களோட ஒரு மூவியில் அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபியாக ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சது ஹேமா அவங்களுக்கு. நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தில் இவங்க அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணும்போது அஜித் அவர்கள் இவர்கிட்ட வந்து பேசி ஹாய்னு சொன்னப்போலாம் மறக்க முடியாத மூமெண்ட் சொல்லியிருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து நடிக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லாதனால
அஜித் அவரோட ஒருவோட ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அஜித் அவர்களும் தாராளமான்னு சொல்லி உட்காந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ மிகப்பெரிய வைரலாக இருந்துச்சுன்றது குறிப்பிடத்தக்கது. அந்த ஃபோட்டோ இதுதான். திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க ஹேமா அவங்க. நான் சொன்ன மாதிரி மனம் குத்தி பறவை ஆகட்டும், இன்னும் சில காமெடி திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலுமே காதர் பாட்சா திரைப்படத்தில் இவங்களோட நடிப்பு ரொம்ப பெரிய அளவில் பாராட்டப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அந்த திரைப்படத்தில் இவங்களோட எமோஷனலான கதாபாத்திரம் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இதே போல் கங்குவா திரைப்படத்துலேயுமே சூர்யா அவங்களோட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு ஹேமா அவங்களுக்கு கிடைச்சிது. அந்த கதாபாத்திரத்தையும் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க ஹேமா அவங்க. ரொம்பவும் சிறப்பாக கதாபாத்திரங்கள் நடிக்கிற இவங்க சீரியல் வாய்ப்பு இவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்றதும் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான கதை. அதை பற்றி இங்கே பார்ப்போம். ஆக்சுவலாக இவங்க சன் டிவியில் ரோஜா சீரியலில் பேக்ரவுண்ட் டான்ஸராக ஆடுறதுக்கோசரம் போயிருக்காங்க. அங்கே அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபியும் பண்ணியிருக்காங்க. இவங்க அங்கே பேக்ரவுண்ட் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அங்கே நடிக்கிற சீரியல் ஆர்டிஸ்ட்டுவே இவங்கள பார்த்து பாராட்டியிருக்காங்க. இதை கவனித்த டைரக்டர் நீங்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பேக்ரவுண்ட் டான்ஸராக ஆடிருக்கேன்னு இவங்க சொன்னதுக்கப்புறம் டைரக்டர் அடுத்த ப்ராஜெக்டில் நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் இவங்களுக்கு முதல் முறையாக அன்பே வா சீரியலில் வாய்ப்பு கிடைச்சிது. அது வரைக்கும் இவங்களோட அம்மா சினிமாவில் நடிக்கிறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. ஆனால் சீரியல் ரொம்ப ஹோம்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை அனுமதிச்சாங்க. அந்தளவுக்கு தான் நான் இப்படி தான் சீரியலுக்குள்ளார வந்தேன்னு சொல்லியிருக்காங்க ஹேமா அவங்க. அன்பே வா சீரியலை தொடர்ந்து இவங்களுக்கு பல சீரியல் வாய்ப்புகள் தொடர்ந்து கிடச்சிட்டு வந்துச்சு. சத்யா ஆகட்டும், சித்திரம் பேசுடி, மீனாட்சி பொண்ணுங்க, இப்படி லீட் ரோலில் நடிக்கிற கதாபாத்திரங்கள்லாம் ஹேமா அவங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டு வந்துச்சு. இந்த நிலையில் எதிர்நீச்சல் சீரியலுமே இப்போ ரீசெண்டாக குந்தவை கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. இப்படி தொடர்ந்து நடிச்சிட்டு வந்தவங்களுக்கு தான் இப்போது புது வசந்தம் சீரியல்லையுமே ருத்ரா கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இப்படி தொடர்ந்து சீரியலில் ரொம்ப பெரிய பிஸி ஆர்டிஸ்டாக ஹேமா அவங்க இருந்தாலும் இப்போ வரைக்குமே டான்ஸ் மாஸ்டராகவும் பல திரைப்படங்களில் இப்போது கோரியோகிராஃபி பண்ணிகிட்ருக்காங்க ஹேமா அவங்க. ரெண்டையுமே ரொம்பவும் சூப்பராக பேலன்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஒரு பெரிய ஹீரோவுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டராக நான் ஒர்க் பண்ணணும், அதுதான் என்னோடய ட்ரீம். அதுக்காக தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். அதுவும் எந்த ஒரு மீடியா டான்ஸ் பேக்ரவுண்டுமே இல்லாமல் எங்கள் வீட்டில் யாருமே டான்ஸர் கூட கிடையாது. அப்படி இருந்துமே நான் இப்படி வந்ததுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டராக ஒரு பெரிய அளவில் ஒரு திரைப்படத்தில் பண்ணணுன்றது தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹேமா அவங்க. நிச்சயமாக ஹேமா அவங்க நினச்ச மாதிரியே ஒரு மிகப்பெரிய அளவில் சீரியல் சினிமாக்களில் சாதிக்கிறதாகட்டும், நடிப்புலையும் சரி, டான்ஸ் மாஸ்டராகவும் சரி, ஒரு மிகப்பெரிய புகழ் அடைகிறதாகட்டும் அவங்களுக்கு எங்களோட மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதே போல் உங்களுக்கு ஹேமா அவங்க இந்த புது வசந்தம் சீரியலில் ருத்ரா கதாபாத்திரத்தில் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் இவங்களோட என்ட்ரி எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தீபிகா டாக்ஸ் இது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.